தமிழ் சோழர்கள் இவங்க ரெண்டத்தையும் பார்த்தீங்கன்னா பிரிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம சோழர்கள் அப்படின்னாலே நம்ம கூட இப்பவும் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்ல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் அண்ட் ராஜேந்திர சோழன். இவங்க ரெண்டு பேர்த்தோட ஆண்ட காலம் தான் பார்த்தீங்கன்னா பொற்காலம் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ அப்படிப்பட்ட இவங்க ரெண்டு பேர்த்தோட காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இந்தோனேஷியாவில் இருக்கிற ஒரு மன்னருக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்கிறாங்க. அந்த செப்பேடுகள் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு நம்மளுக்கு ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில இருந்து வந்த ஒருத்தர் இங்கிருந்து எடுத்து நெதர்லாண்ட்ஸுக்கு போய் அங்க எக்கச்சக்கமான வேத்து கையை மாறி அங்க இருக்கிற லெய்டன் அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா இந்த ஒரு செப்பேடுகளை பாத்தீங்கன்னா வச்சிருக்கிறாங்க. சோ அப்படிப்பட்ட இந்த ஒரு பொக்கிஷம் நம்ம பாத்தீங்கன்னா 300 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் பாத்தீங்கன்னா தரமாட்டம் சொல்லி வச்சிருந்தது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்போ முந்தா நாள் பாத்தீங்கன்னா அந்த செப்பேடுகள் இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. சோ இந்நேரம் வந்திருக்கும் நினைக்கிறேன். சோ அப்படிப்பட்ட அந்த செப்பேடுகள்ல என்ன எழுதி இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது என்ன ஒரு சும்மா ஒரு தகுடுல தானே, அதுல என்னதான்ப்பா இருக்கு, அது என்ன வரலாறு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க பேத்துக்கு பாத்தீங்கன்னா தெரியாது. சோ அப்படிப்பட்ட அந்த ஆனைமங்கலம் செப்பேடு அதுல என்ன சொல்லியிருக்காங்க, அதையே நம்ம பொக்கிஷம், அதையே நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் ஃபுல் டீட்டெயிலா சொல்றேன். ஸ்டார்ட் பண்ணுவோமா? வணக்கம், நான் விக்னேஷ் அண்ட் வெல்கம் பேக். ஃபர்ஸ்ட் இந்த செப்பேடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்க முன்னாடி தானங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். சோழர்கள் காலத்துல மொத்தம் 3 தானம் பார்த்தீங்கன்னா இருந்திருக்குது. பிராமணர்களுக்கு கொடுக்க வேண்டிய தானம் பார்த்தீங்கன்னா பிராமதேயம் அப்படின்னு சொல்லப்பட்டது. செகண்ட், சிவன் கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட தானம் பார்த்தீங்கன்னா தேவதானம் அப்படின்னு சொல்லப்பட்டது. கடைசியில இந்த பௌத்த மதம், அதாவது பாத்தீங்கன்னா புத்தர்களுக்கு கட்டித்தர்ற கோயிலுக்கு கொடுக்க வேண்டிய தானம் பாத்தீங்கன்னா பள்ளிச்சந்தம் அப்படின்னு சொல்லப்பட்டது. சோ இதுல இந்த செப்பேடுகள் எதைய பத்தி இருக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் கடைசியா சொல்ல இந்த பௌத்த மதமான பள்ளிச்சந்தம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த குறிப்பிட்டு தான் இருக்குது. ஓகே ரைட், இதெல்லாம் ஓகேடா, புரிஞ்சு. அதுக்கப்புறம் இந்த செப்பேடுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப நம்ம எப்படி ஒரு இடம் வாங்குறோமோ இல்ல நம்ம ஏதோ கான்ட்ராக்ட் போடுறோமோ ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போடுறோம். சோ சொல்ல போனா அவங்க ஒரு டாக்குமெண்ட் தான் பாத்தீங்கன்னா இந்த செப்பேடுகள். அப்போ சோழர்கள் காலத்துல மொத்தம் 3 விதமா பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்டை பாத்தீங்கன்னா பதிவு செஞ்சாங்க. அதுல ஃபர்ஸ்ட் விதம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஓலைச்சுவடிகள். அரசர் சொல்ல ஓலைச்சுவடிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல எழுதுவாங்க. செகண்ட், அரசர்கள் ஆணையிட்டால் அதை பாத்தீங்கன்னா கல்வெட்டுல பதிக்கலாம். இப்ப எப்படி நம்ம தஞ்சாவூர் கோயில்ல கல்வெட்டுகள் இருக்கு, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கல்வெட்டுகளை பதிக்கலாம். சோ அப்படி இல்ல இந்த ஒரு இதையும் பாத்தீங்கன்னா இன்னும் காலகட்டத்தில் நிலைக்கிடும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செப்பேடுகள் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்துல எடுக்கலாம். இதை பாத்தீங்கன்னா இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா லீடன் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. லீடன் காப்பர் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படின்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு காப்பர், அந்த காப்பர் தகுடுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 14 இன்ச் நீளம் 5 இன்ச் அகலத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா எழுதியிருக்கும். இது யாருக்கு கொடுக்குறாங்க, எதுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. சரி ஓகே ரைட், இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இதோட ஃபர்ஸ்ட் கதை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் பதவியேற்று கிட்டத்தட்ட 21ஆம் ஆண்டு அந்த ஆண்டு தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நடக்குது. இது எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்தோனேஷியால ஆண்டுட்டு இருக்கிற ஸ்ரீவிஜயா அப்படிங்கிற ஒரு எம்பையர், அங்க இருக்கிற ஒரு ராஜாவான சூளாமணிவர்மன் அப்படின்னு சொல்லி ஒரு அரசர், அவர்களுக்கும் இந்த நம்ம சோழர்களுக்கும் பாத்தீங்கன்னா கடல்வெளி வணிகம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருத்து இருக்குது. நம்மளுக்கு சோழர்கள்னாலே கடல்வெளி வணிகம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி வணிகம் பண்ண வர்ற அங்க இருக்கிற ஸ்ரீவிஜயால இருந்து வர்ற வணிகர்கள் இங்க ஒரு வழிபாட்டு தலத்துக்காக ஒரு புத்தர் கோயிலை எழுப்பணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அதுக்கும் அவங்க நாட்டு ராஜா கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க சொல்லுங்க, அந்த மாதிரி நம்மளுக்கு அங்க ஒரு புத்தர் கோயில் வேணும்னு. அதை அவரு பாத்தீங்கன்னா ஒரு அரசனை எழுதி இந்தோனேஷியால இருந்து தஞ்சாவூருக்கு பாத்தீங்கன்னா ஒரு தூதுவரை பாத்தீங்கன்னா அனுப்புறாங்க. அவர்களும் அப்போ ஆண்டுட்டு இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராஜராஜ சோழன், முதலாம் ராஜராஜ சோழன். அவர்கிட்ட எங்களுக்கு இந்த மாதிரி நாகப்பட்டினத்தை ஒட்டி எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புத்தர் கோயிலை நீங்க கட்டித்தர உதவணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்போ அவரு பாத்தீங்கன்னா ஒரு ஓலையில எடுத்து எழுதுறாங்க. சோ அதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஆனைமங்கலம் செப்பேடு அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிற ஒரு விஷயம். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு நான் தரேன், ஆனைமங்கலம் அப்படிங்கிற ஒரு இடத்தையே ஒரு ஊரையே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னடா ஒரு ஊரை தானே எழுதி கொடுத்துட்டாரு, அது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஊரோட அளவு மட்டும் பாத்தீங்கன்னா 642 ஏக்கர் கிட்ட இருந்திருக்கு. சோ அதுல இருந்து வர்ற ஊரை மட்டும் நிலம் மட்டும் இல்லாம நிலத்துல இருந்து வர்ற வரி பாத்தீங்கன்னா அப்ப எப்படி செலுத்திருக்காங்கன்னா வெறும் காசா மட்டும் செலுத்த கிடையாது, நெற்கலாம் நெல் அதாவது பாத்தீங்கன்னா அரிசியாவும் பாத்தீங்கன்னா செலுத்திருக்காங்க.
விவசாயிகள்லாம் அரிசியா பார்த்தீங்கன்னா செலுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி கிட்டத்தட்ட இப்ப மதிப்பு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் 2.25 கோடி கிட்ட வந்திருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட 2.25 கோடியும் பார்த்தீங்கன்னா எழுதி கொடுத்திருக்கிறாரு. இது ஒரு வருஷம் மட்டும் கிடையாது, ஆண்டாண்டு எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து வர்ற வரிகளும் பொருட்களும் பார்த்தீங்கன்னா இந்த புத்த விகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா போகணும் அப்படின்னு சொல்லி ராஜராஜ சோழன் பார்த்தீங்கன்னா எழுதுறாரு. இப்படிப்பட்ட ராஜராஜ சோழன் நம்மளுக்கே தெரியும், அவர் பார்த்தீங்கன்னா சும்மா எதையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட மாட்டாரு. ஸோ அப்படி கொடுக்குற மாதிரி இருந்தா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அள்ளி கொடுக்கறது பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு மிகப்பெரிய ஒரு தனி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட இந்த ஆனைமங்கலம் அப்படிங்கிற நாகப்பட்டினத்தில் இருக்க பக்கத்துல ஒரு ஊரை பார்த்தீங்கன்னா எழுதி கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட 642 ஏக்கர், அது மட்டும் இல்லாம 2.25 கோடி வர்ற டாக்ஸும் நெல்லும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்த ஓலைச்சுவடியில எழுதி அவரோட காலத்துல பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஓகே, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் காலம் பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வருது. அதுக்கு பின்னாடி வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன், முதலாம் ராஜேந்திர சோழன் பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வராரு. பார்த்தீங்கன்னா ஸ்ரீவிஜயா ஆட்சியத்துல பார்த்தீங்கன்னா சூடாமணிவர்மர் பார்த்தீங்கன்னா இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அங்க ஒரு புதுசா பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா பார்த்தீங்கன்னா வராரு. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்க அவரு இந்தோனேஷியால இருந்து மறுபடியும் தூதுவரை அனுப்பி ராஜேந்திர சோழன் கிட்ட கேட்கிறாரு, உங்க அப்பா எனக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒண்ணு எடுத்து கொடுத்தாரு, ஆனா அது எங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஓலையா தான் கொடுத்துருக்கீங்க, அதை எங்களுக்கு செப்பேடா எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி ராஜேந்திர சோழன் கிட்ட கேட்கிறாங்க. இதுக்கு ராஜேந்திர சோழனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 21 பிளேட்ஸ் பாத்தீங்கன்னா அதுல இருக்கும். 14 இன்ச் நீளம், 5 இன்ச் அகலத்துல பாத்தீங்கன்னா 21 பிளேட்ஸ் பாத்தீங்கன்னா இருந்திருக்குது. அதுல 5 பிளேட்ஸ் பாத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்ல எழுதப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் இருக்கிற மிச்சம் 16 பிளேட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்ல பாத்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. சோ இதோட வெயிட் அப்ராக்ஸா எவ்வளவு இருக்கும்? என்னப்பா செப்பேடுனா தூக்கி ஜோப்புக்குள்ள போட்டு நடந்துடலாம் அப்படின்னு தானே தோணும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வெயிட் மட்டும் அப்ராக்ஸா 30 இருந்து 31 கிலோ அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சோ நீங்களே பார்க்கலாம், இது எழுதுனது யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன். ஆனா இந்த செப்பேடுல இருக்கிற அந்த சின்னம் அரச முத்திரை பாத்தீங்கன்னா ராஜேந்திர சோழனோட அரச முத்திரை. சோ இப்படிப்பட்ட இந்த அரச முத்திரையிலும் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கும். நீங்க பார்க்கலாம், பார்க்கும்போது என்னடா சோழர்களோட முத்திரை தானே, இதுலயும் பாண்டியர்களோட மீன் இருக்கு அப்படி சொல்லி உங்களுக்கு புரியும். சோ அதையும் நான் பாத்தீங்கன்னா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் இருக்கிறது பாத்தீங்கன்னா புலி, அதாவது பாத்தீங்கன்னா சோழர்களோட கொடியில இருக்கிற ஒரு புலி. அதுக்கு அப்படி ஆப்போசிட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா மீன். உங்களுக்கு தெரியும், இரட்டை மீன்னாலே பாண்டியர்களை பாத்தீங்கன்னா குறிக்குது அப்படின்னு. சோ இதுல முக்கியமா இன்னொருத்த யாருக்குமே தெரியாத மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அப்படி கீழே பாத்தீங்கன்னா வில்லும் இருக்கும், அதான் பாத்தீங்கன்னா சேரரோட வில்லும் இருக்கும். நீங்களே யோசிக்கலாம், இது ஏன்டா ராஜேந்திர சோழன் இதுலயே கொடுத்தாரு அப்படின்னு. சோ இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு குடை மாதிரி ஒரு அமைப்பு இருக்கா. சோ இது ஒரு என்ன சொல்ல வராருன்னா, சோழ நாடு, சேர நாடு, பாண்டிய நாடு 3 நாடுமே பாத்தீங்கன்னா சோழ நாட்டு கீழே தான் இருந்தது அப்படின்னு சொல்லி இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த பத்தினா சொல்ல வராரு. உங்களுக்கு தெரியும், மும்மடி சோழன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அதுக்கு ஒரு ரீசனா தான் இந்த ஒரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா அவர் அந்த இடத்துல அச்சடிச்சு வச்சிருக்கிறாரு. இப்படிப்பட்ட இந்த ஒரு செப்பேடுகள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 21 பிளேட்ஸ் கொண்ட இந்த செப்பேடுகள் அதோட வரலாறு முடிஞ்சான்னு கேட்டீங்கன்னா இதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா அந்த வரலாறு தொடங்குது. மறுபடியும் ராஜேந்திர சோழன் போய் ராஜராஜ சோழன் போய் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குலோத்துங்க சோழன் பாத்தீங்கன்னா வராரு. குலோத்துங்க சோழன் காலத்திலயும் பாத்தீங்கன்னா இவங்க கூட ஒரு நல்ல நட்புணர்வு பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. அப்போ இந்த ஆனைமங்கலத்திலிருந்து வர்ற வழி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மிடில் மேன்னால கண்ட்ரோல் செய்யப்பட்டு இருந்திருக்கு. இதாவது பாத்தீங்கன்னா தடை செய்யப்பட்டு இருந்திருக்கு. மறுபடியும் ஸ்ரீவிஜயால இருந்து குலோத்துங்க சோழனுக்கு போறாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட முப்பாட்டனான ராஜராஜ சோழன் எங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதி கொடுத்தாரு. சோ இந்த மாதிரி ஒரு மிடில் மேன்னால எங்களுக்கு அந்த டாக்ஸும் வர மாட்டேங்குது, அங்க இருந்து எதுவுமே வர மாட்டேங்குது. இது நீங்களும் பாத்தீங்கன்னா உங்க தலைமையில மறுபடியும் எங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த செப்பேடு பாத்தீங்கன்னா அடிச்சு தரணும், ஒரு அரசாணை வெளிவரணும்னு சொல்றாங்க. கடைசியில குலோத்துங்க சோழனும் இந்த 3 பிளேட்ஸ் கூடிய மறுபடியும் இதே மாதிரி ஒரு ஆனைமங்கலம் செப்பேடை பாத்தீங்கன்னா எழுதி வைக்கிறாரு. கிட்டத்தட்ட மொத்தம் பாத்தீங்கன்னா 2 செப்பேடுகள். ஒண்ணு பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் அண்ட் ராஜேந்திர சோழன் எழுதி கொடுத்த ஒரு செப்பேடு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா குலோத்துங்க சோழன் எழுதி கொடுத்த ஒரு செப்பேடு. சோ இப்படிப்பட்ட இந்த செப்பேடுகள் நாகப்பட்டினத்துல இருந்தது எப்படி இங்க இருந்து நெதர்லாண்ட்ஸுக்கு போயிருக்கும் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரலாம். சோ இதுக்கு நம்ம பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரிட்டிஷ் காலத்துக்கிட்ட போகணும். அப்போ நம்மளே ஆண்டுட்டு இருந்தது மட்டும் பிரிட்டிஷ் மட்டும் கிடையாது, பிரிட்டிஷ், பிரான்ஸா இருக்கட்டும், டச்சா இருக்கட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் பாத்தீங்கன்னா நம்ம ஆட்சி புரிஞ்சுட்டு வந்தாங்க. சோ அப்படிதான் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி பாத்தீங்கன்னா நாகப்பட்டினத்துல இருந்ததா பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. சோ அங்க இருக்கிற ஒருத்தர், அங்க வேலை செய்யற ஒருத்தர் புளோரண்டியஸ் கேம்பர் அப்படிங்கிற இவரு என்ன பண்ணிருக்காருன்னா இங்க இருக்கிற இந்த 2 பிளேட்ஸையும் எடுத்து பார்த்திருக்காரு. இது அவருக்கு ஒண்ணுமே புரிய கிடையாது. ஆனா ஏதோ பழமையான பொருள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு இங்க இருந்து எடுத்துட்டு போய் அவங்க ஊர்ல பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் அவங்க கூடயே வச்சிருக்கிறாரு. அப்புறம் இதை கொண்டு போய் நம்ம லீடன் அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில கொடுப்போம், ஏன்னா எல்லாரும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி
அங்க கொடுத்து கிட்டத்தட்ட 300 வருஷமா இந்த ஒரு சோழர்களோட வரலாற்றை அங்க பாத்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ அது மறுபடியும் திரும்பி இந்த நம்ம தமிழ்நாட்டான தாய்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ இது இந்தியாவுக்கு வரும், தமிழ்நாட்டுக்கு வருதா வரலையா அப்படின்னு சொல்லி தெரியல. மேபி தமிழ்நாட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இப்படிப்பட்ட நிறைய வரலாறு வரும்போது நம்ம ஸ்டோரி போடுறோம், ஸ்டேட்டஸ் போடுறதெல்லாம் முக்கியம் கிடையாது. அதை நம்ம பாதுகாக்கலைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நம்ம அதை அழிக்க வேணாம். இப்போ நிறைய கோயில்ல பாத்தீங்கன்னா அங்க போய் இந்த லவர்ஸ் பேர் எழுதுறதா இருக்கட்டும், கல்வெட்டை கிரிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கு மேல நிறைய போய் தேக்கிறதா இருக்கட்டும் சொல்லி நம்ம எக்கச்சக்கமான நம்மளோட பொக்கிஷத்தை பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டு வரோம். ஸோ நம்ம தமிழரோட பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டு போய் சேர்க்கலினாலும் பரவாயில்ல, நம்ம அடுத்த சந்ததியினருக்கு பார்த்தீங்கன்னா அதை விட்டுட்டாச்சு போவோம். நம்மளுக்கு பாதுகாக்கல அப்படின்னு சொல்லி ஓகே ரைட், ஆனா பார்த்தீங்கன்னா அதை அழிக்கக்கூடாது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு விஷயம். இது மறுபடியும் இங்கே வந்தாலும் மறுபடியும் எக்மோர்ல பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம் இருக்கு. அங்கேயும் இந்த மாதிரி சோழர்களோடது நிறைய பொக்கிஷம் பார்த்தீங்கன்னா காக்கப்படுது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் எதுவுமே கிடையாது. அது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பராமரிப்பற்று கிடக்கு. ஸோ இது வந்தாலும் இது ஒரு நல்ல ஒரு பராமரிப்பு இருக்கிற ஒரு இடத்துல வச்சு எல்லாரும் பார்த்தீங்கன்னா இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். நம்ம வரலாறு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு விஷயம். ஸோ இந்த செப்பேடுகள் நெதர்லாண்ட்ஸ்ல இருந்து நம்ம தாய்நாட்டுக்கு வருது, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் விக்னேஷ். பாய்.